Welcome students and viewers. We are in 11th Biogeology 4th lesson. 4th lesson name is organ and organ system in animals. In this lesson, today's section I would like to teach about nervous system of cockroach. Karapambuchi Naramandalam. Come to the interactive part. So our important heading is nervous system of cockroach. Karapambuchi Naramandalam. Nervous system. Here the nervous system of cockroach கரப்பாம்பூச்சியின் நரம்பு மண்டலமானது கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன வச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் நெர்வ் ரிங்னா நரம்பு வளையம், ரிங்னா வளையம், நரம்பு வளையத்தையும் கமா கேங்லியேட்டட், சரிங்களா, நரம்பு செல் திரள்களால் ஆன கேங்லியேட்டட் டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு, சரிங்களா. ஸோ கேங்லியேட்டட்னா நரம்பு செல் திரள்களை கொண்ட கேங்லியேட்டட் நரம்பு செல் திரள்களை கொண்ட டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு, சரிங்களா. வயிற்றுப்புற இரட்டை நரம்புட, வென்ட்ரல்னா வயிற்றுப்புற, டபுள்னா இரண்டு, ஸோ வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம், காடுனா வடம் கொண்டுள்ளது. ஓகே, ஸோ it consists of what are the important parts found in the nervous system? Nerve ring, comma gangliated double ventral nerve cord, வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம், கமா சப் ஈசோஃபேகல் கேங்லியான். சப் ஈசோஃபேகல் கேங்லியான்னா உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஈசோஃபேகஸ் இருக்கும் இல்லைங்களா, காக்ரோச்சில் ஈசோஃபேகஸ் கீழே அங்கே நரம்பு செல் கேங்லியன் இருக்குதாம், நரம்பு செல் திரள் இருக்குதாம். அதனால் உணவு குழல் ஈசோஃபேகஸ் கீழ், உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள்னு சொல்லுவோம். சப் ஈசோஃபேகல் கேங்லியான், சப் ஈசோஃபேகல் கேங்லியன். ஈசோஃபேகஸ்னால் உணவு குழல், சப்னா கீழே, அப்போ உணவு குழல் கீழே இருக்கக்கூடிய நரம்பு செல் திரள்கள், சரிங்களா. உணவு குழல் சூழ் நரம்பு வளையம், சரிங்களா, நரம்பு செல் திரள்னு சொல்லலாம் அல்லது வளையம்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கம் ஈசோஃபேகல் கனெக்டிவ். சர்க்கம் ஈசோஃபேகல் கனெக்டிவ். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியர் சர்க்கம் ஈசோஃபேகல் கனெக்டிவ் அப்படின்னா உணவு குழல் சூழ், உணவு குழல், ஈசோஃபேகல்னா உணவு குழல், சர்க்கம்னா சூழ்ந்துள்ள, உணவு குழலை சூழ்ந்துள்ள நரம்பு செல் திரள்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், நரம்பு வளையம்னு கூட சொல்லலாம். உணவு குழலை சூழ்ந்துள்ள நரம்பு வளையம் இல்லை நரம்பு வளைய இணைப்பு, கனெக்டிவ்னா இணைப்பு. ஓகே, ஸோ ஃபைனலி டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு, இரட்டைப்புற நடைபடம். ஸோ this kind of structure found in the nervous system of cockroach. Once again, nervous system of cockroach consists of nerve ring, நரம்பு வளையத்தையும், gangliated double ventral nerve cord, comma sub esophageal ganglion, circum esophageal connective double ventral nerve cord. This kind of structure found in nervous system of cockroach. Here nerve ring, சரிங்களா. இங்கே நெர்வ் ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெர்வ் ரிங் இஸ் நரம்பு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். பிரித்து சொன்னோம்னா நெர்வ்னா நரம்பு வளையம், நரம்பு வளையம், நர்வ் ரிங் இஸ் ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபேகஸ். உணவு குழலை சுற்றியும் நரம்பு வளையம் உள்ளது. ஸோ ஈசோஃபேகஸ் இன் த ஹெட் கேப்சியூல், தலைப்பகுதியில், ஹெட் கேப்சியூலில் தலைப்பகுதியில் ஈசோஃபேகஸ் உணவு குழலை சூழ்ந்து, அரவுண்டுனா சூழ்ந்து, நெர்வ் ரிங் நரம்பு வளையம் உள்ளது. ஹியர் அந்த நெர்வ் ரிங்கில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கேங்லியன் இருக்குது. அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை சுப்ரா ஈசோஃபேகல் கேங்லியான், ஈசோஃபேஜியல் கேங்லியன். சுப்ரானா உணவு குழல் மேல், சுப்ரானா மேல் அர்த்தம், மேல் பகுதி. சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியன் உணவு குழல் மேல் நரம்பு செல் திரள்கள், உணவு குழல் மேல் நரம்பு செல் திரள்கள், சரிங்களா. அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா இட் இஸ் கால்ட் பிரெயின்.
So what is the other name for brain in the cockroach? Supraesophageal ganglion. உணவு குழல் மேல் நரம்பு செல் திரள்கள், அது வந்து பிரெயின், மூளை அப்படிம்பா. ஓகே, the brain is mainly here, brain is mainly sensory and endocrine center. ஓகே, பிரெயின் வந்து இங்கே என்னவா செயல்படுதுன்னா உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பி மையமாகவும் செயல்படுகிறது. சென்சரின்னு என்னது? உணர்ச்சி உறுப்பாக, உணர்ச்சி அறியக்கூடிய உறுப்பாகவும், எண்டோக்ரைன் சென்டர் நாளமில்லா சுரப்பி அமைப்பாகவும் பிரெயின் செயல்படுகிறது. அண்டு லைஸ், இது எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எபோவ் த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் அப்படின்னா உணவு குழல், சரிங்களா, ஃபுட் பைப். ஸோ உணவு குழலுக்கு எபோ, மேலே, எபோனா மேலே. ஸோ இட் ஃபவுண்ட் இன் எபோவ் த ஈசோஃபேகஸ். உணவு குழலுக்கு மேல் பகுதியில் என்ன இருக்குது? ஸோ ஈசோஃபேகஸ் மேலே. ஸோ பிரெயின். ஸோ பிரெயின் இஸ் a sensory and endocrine center. So brain is completed. That means supraesophageal ganglion completed. Next, subesophageal ganglion. Subna கீழே, below. ஈசோஃபேஜியல்னா உணவு குழல். உணவு குழலுக்கு கீழே காணப்படக்கூடிய நரம்பு செல் வளையம் அல்லது நரம்பு செல் திரள்கள். கேங்லியான திரள்கள், நரம்பு செல் திரள்னு சொல்லுவோம். ஈசோஃபேஜியல்னா சப்னா கீழே, உணவு, ஈசோஃபேகல்னா உணவு குழல், உணவு குழலுக்கு கீழே காணப்படக்கூடிய செல் திரள்கள். சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க தமிழில்? ஸோ தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்னு சொல்லலாம். சரி, என்ன சொல்லுவோம்? தொண்டை சூழ் நரம்பு செல் திரள். ஓகே, subesophageal ganglion is motor center. சரிங்களா? இது வந்து என்னவா செயல்படுது? subesophageal centron. அதாவது subesophageal centron அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன மீனிங் சொன்னாங்கன்னா, subesophagealனா இந்த ஈசோஃபேஜியல் அப்படிங்கிறது இன்னொரு பேர், தொண்டை பகுதின்னு பொதுவாக சொல்கிறாங்க. தொண்டை கீழ், தொண்டை பகுதிக்கு கீழ் காணப்படக்கூடிய கேங்கிலியான், தொண்டை கீழ் நரம்பு செல் சொல்லுவோம். ஓகே, ஸோ த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் subesophageal ganglion is the motor center. சரிங்களா? மோட்டார் சென்டர் அப்படின்னா இயக்கு மையம், இயக்கு மையமாக இருக்கிறது. தேட் கண்ட்ரோல் மூமெண்ட் ஆஃப் த மவுத் பார்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்டு விங்ஸ். சரிங்களா? இது ஒரு மோட்டார் சென்டராக இருக்குது. மோட்டார் சென்டர்னால் இயக்கு மையமாக உள்ளது. அது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, தேட் கண்ட்ரோல் மூமெண்ட் ஆஃப் மவுத் பார்ட்ஸ், வாய் உறுப்புகளின் அசைவை வந்து கட்டுப்படுத்துது. லெக்கு, கால்களின் அசைவை கட்டுப்படுத்துது. கூட விங்ஸ், இறக்கைகளின் அசைவை கட்டுப்படுத்துது. விச் ஒன்? subesophageal ganglion. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது எங்கே உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, தொண்டை, அதை வந்து தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்னு சொல்ல முடியுங்களா? தொண்டை கீழ் நரம்பு செல் திரள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதுவும் சொல்லலாம். ஓகே, இட் லைஸ், விச் ஒன்? subesophageal ganglion லைஸ், லைஸ்னா தோன்றுதல், லைஸ் பிலோ த ஈசோஃபேகஸ். சரிங்களா? பிலோ த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்னா உணவு குழல், உணவு குழலுக்கு பிலோ, கீழே. சரி, இது எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, subesophageal ganglion எதெல்லாம் இணைஞ்சு உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் இணைந்துள்ளது. யார் இணைஞ்சுள்ளா? பேட் ஆஃப் கேங்லியா ஆஃப் மேண்டிபுலார், கமா மேண்டிபுலார் கேங்லியா, கமா மேக்ஸிலரி கேங்லியா அண்டு லேபியல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட். இந்த மூணும் இணைஞ்சு தான் நம்மளுக்கு அது உருவாகியுள்ளது. அதாவது மேண்டிபுலார்னா அரவைத்தாடை, மேக்ஸிலரினா துருவத்தாடை. சரிங்களா? ஸோ லேபியல் செக்மெண்ட்னா கீழ்த்தட்டு கண்டங்களின் இணைப்பு நரம்பு செல் திரள்கள் இணைந்து உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரளை உருவாக்கி உள்ளன. அதாவது கேங்லி அப்படின்னா நரம்பு செல் திரள்கள், மேண்டிபுலார் அரவைத்தாடையில் இருக்கக்கூடிய நரம்பு செல் திரள்களும், மேக்ஸிலரி துருவத்தாடையில் இருக்கக்கூடிய நரம்பு செல் திரள்களும், லேபியல் செக்மெண்ட் அப்படின்னா கீழுத்தட்டு அல்லது கீழ் உதடு தட்டுன்னு கூட சொல்ல, கீழுத்தட்டு
அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய கேங்லியன், இந்த 3 கேங்லியன் ஒன்று சேருது. ஓகே, மேண்டிபுலர் கேங்லியா, maxillary ganglia, labial segment ganglia. These 3 ganglia formed as subesophageal ganglion. அதாவது உணவுக்குழல் கீழ் நரம்பு செல் திரளாக மாறியுள்ளது. இந்த 3 சேரணும். ஓகே, எல்லாமே பேராக இருக்கும். மேண்டிபுலாரும் பேர், மேக்ஸிலரி கேங்லியானு பேர், அதே மாதிரி லேபியல் செக்மெண்ட் இருக்கிற நர்வ்ஸ் கேங்லியானும் பேர், எல்லாம் பேராகி எல்லா பேர் இணைஞ்சு ஸோ நம்மளுக்கு சப்ஈசோஃபேஜியல் கேங்லியன் கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது a pair of circumesophageal connective. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா circumesophageal connective. சரிங்களா, circumesophageal connective அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்க்கம் எ பேர்னா ஜோடி, நீங்கள் பேர்னா ஜோடி, ஸோ ஒரு ஜோடி எ பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ். ஈசோஃபேஜியல்னா உணவுக்குழல், சர்க்கம்னா சூழ்ந்துள்ள, உணவுக்குழல் சூழ் அல்லது உணவுக்குழலை சூழ்ந்துள்ள நரம்பிணைப்பு, கனெக்ட் நரம்பிணைப்பு. ஓகே, பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ், பேர்னா ஜோடி. சரிங்களா, ஒரு ஜோடி ஈசோஃபேஜியல், சரிங்களா, உணவுக்குழலை சூழ்ந்துள்ள நரம்பிணைப்பு, கரெக்ட் நரம்பிணைப்பு. ஸோ இஸ் ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபேகஸ். இது யாரை சூழ்ந்துள்ளது? உணவுக்குழலை சூழ்ந்துள்ளது. சரிங்களா, ஈசோஃபேகஸ். நெக்ஸ்ட், கனெக்டிங் த சுப்ராஃபேஜியல் கேங்லியா. சரி, இந்த சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ் என்ன பண்ணும்னா, சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ் ஆக்சுவலி கனெக்டிங் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா, எனக்கு கனெக்டிங்கிற வார்த்தை வருது இல்லையா, அதனால் ஏதோ ரெண்டு இடத்த கனெக்ட் பண்ணுது. சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ் கனெக்டிங் யார் இணைக்குதுன்னா, சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியா வித் சப் ஈசோஃபேஜியல் கேங்லியா. சரிங்களா, சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியாவை சப் ஈசோஃபேஜியல் கேங்லியாவோட இணைக்குது. சரிங்களா, சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியாவை சப் ஈசோஃபேஜியல் கேங்லியாவோட இணைக்குது. சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியாங்கிறது உணவுக்குழல் மேல் நரம்பு செல் திரள்கள், சப் ஈசோஃபேஜியல்னா உணவுக்குழல் கீழ் நரம்பு செல் திரள், இந்த இரண்டையும் இணைக்கக்கூடியது. ஸோ பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ். ஸோ சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ் தான் ரெண்டு கேங்லியாவை இணைக்குது. சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியானையும் சப் ஈசோஃபேஜியல் கேங்லியானையும் இணைக்குது. நெக்ஸ்ட், டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு. சரிங்களா, இஸ் சாலிட். டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு அப்படின்னா வயிற்றுப்புற, சரிங்களா, வயிற்றுப்புற இரட்டை நரம்போடன்னு சொல்லிட்டு. சரிங்களா, வென்ட்ரல்னா வயிற்றுப்புறம், டபுள்னா இரண்டு, இரட்டை வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம்னு சொல்லுவோம். இஸ் சாலிட். ஸோ இது எப்படி இருக்கும்? திடமாக இருக்கும், சாலிட் அண்டு கேங்லியேட்டட், நரம்பு செல் திரளால் ஆக்கப்பட்டது. அண்ட் அரைசஸ் ஃப்ரம், எங்கேருந்து வருதுன்னா சப் ஈசோஃபேஜியல் கேங்லியான். இப்போ டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு ஃபார்ம் ஏ அண்ட் ப்ரொடியூஸ் ஏ வாட்? டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு. ஓகே, சப் ஈசோஃபேஜியல் கேங்லியான் ஃபார்ம் ஏ டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு. அதாவது உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள்கானது டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு உருவாக்குது. சரிங்களா, உணவுக்குழல் கீழ் நரம்பு செல் திரள்கள் டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு உருவாக்குது. சரிங்களா, வயிற்றுப்புற இரட்டை நரம்பு செல் வடத்தை உருவாக்குகிறது. ஓகே, ஸோ ஹியர் த டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு அரைசஸ் ஃப்ரம் சப் ஈசோஃபேஜியல் கேங்லியான். சரிங்களா, உணவுக்குழல் கீழ் நரம்பு செல் திரளில் தொடங்கி அப்படியே இரட்டை வடமாக, சரிங்களா, இரண்டு லெங்க்த்தாக வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி வந்துட்டுருக்குது. இது எது வரைக்கும் இந்த டபுள் வென்ட்ரல் கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் எக்ஸ்டெண்ட் அப் டு 7th அப்டாமினல் செக்மெண்ட், 7வது வயிற்றுப்புற செக்மெண்ட் வரைக்கும் போகுது. 7th அப்டாமினல் செக்மெண்ட் 7வது வயிற்றுப்புற செக்மெண்ட்டு கண்டங்களுக்கு, வயிற்றுப்புற கண்டங்கள் வரைக்கும் 7வது கண்டங்கள் வரைக்கும், 7வது வயிற்றுப்புற கண்டங்கள் வரைக்கும். ஸோ இந்த
டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ 3 தொராசிக் கேங்க்லியான். சரிங்களா, தொராசிக் அப்படின்னா நெஞ்சு பகுதி அல்லது மார்பு பகுதின்னு சொல்லுவோம். 3 தொராசிக் கேங்க்லியா. சரிங்களா, 3 தொராசிக் கேங்க்லியா. ஸோ நெஞ்சுப்புற அல்லது மார்பு செல். சரிங்களா, 2. ஸோ இது எப்படி போகுதுன்னா, thoracic ganglia is present. Thoracic ganglia are present, one in each thoracic segment. 6 abdominal ganglia in the abdomen. ஸோ இந்த டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு பார்த்தீங்கன்னா தொராசிக் ரீஜியனில், தொராசிக் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, தொராசிக் செக்மெண்ட்டில் ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு தொராசிக் கேங்க்லியா. சரிங்களா, ஒரு செக்மெண்ட்டுக்கு ஈச் தொராசிக் செக்மெண்ட், ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு கேங்க்லியா. அப்போ 3 தொராசிக் கேங்க்லியா ப்ரெசன்ட், ஒன் இன் ஈச் தொராசிக் செக்மெண்ட். ஓகே, அதே மாதிரி அப்டாமனுக்கு வருவோம். வயிற்றுப்புறத்தில் 6 கேங்க்லியா இன் த அப்டாமன். அப்டாமனில் 6 கேங்க்லியா இருக்குது, 6 நரம்பு செல் திரள்கள் உள்ளன. ஸோ அதே மாதிரி கேங்க்லியா அப்படின்னா நரம்பு செல் திரள்கள் உள்ளன. ஸோ இன் காக்ரோச்சில் சென்ஸ் ஆர்கன் ஆர் ஆண்டனே, காம்பவுண்டை, லேப்ரம், மேக்ஸிலரி பால்ப்ஸ், லேபியல் பால்ஸ், ஏனல் செர்சி. சரி, காக்ரோச்சில் சென்ஸ் ஆர்கன் உணர் உறுப்பு, ஒரு பிரச்சனையை கண்டறியக்கூடிய உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உணர்கொம்பு நீட்சிகள். ஆண்டனான உணர்கொம்பு நீட்சிகள், காம்பவுண்டை கூட்டுக்கண்கள், லேப்ரம் மேலுதடு, மேக்ஸிலரி பல்ப் துருவத்தாடை நீட்சிகள், லேபியல் பல்ப் கீழுதடு நீட்சிகள், ஆனல் செர்சி மலப்புழை தண்டு. ஸோ தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் act as a sense organ. ஓகே, ஸோ த ரிசப்டார் ஃபார் டச். சரி, இப்போ கரப்பாம்பூச்சியில் தொட்டால் கண்டுபிடிக்கக்கூடிய உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரிசப்டார் ஃபார் டச் இஸ் திக்மோ ரிசப்டார். திக்மோ ரிசப்டார் அப்படிங்கக்கூடிய அப்போ வந்து தொடு உணர்வின்னு சொல்லுவோம். டச், கரப்பாம்பூச்சி தொட்டால் உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு திக்மோ ரிசப்டார் ஒரு காரணம். திக்மோ தொடு உணர்வேற்பி. நெக்ஸ்ட், ஸோ திஸ் திக்மோ ரிசப்டார் ஃபவுண்ட் இன் லொக்கேட்டட் இன் ஆண்டனா. காக்ரோச்சோட ஆண்டனாக்லேயே அதுக்குள்ளே திக்மோ ரிசப்டார் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிலரி பால். சரிங்களா, ஸோ துருவ தாடை நீட்சிகளுக்குன்னு அதுக்குள்ளே இருக்குது. அண்டு செர்சி, ஏனல் செர்சி மலப்புழை தண்டுக்குள்ளேயும் திக்மோ ரிசப்டார் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் த ரிசப்டார் ஃபார் ஸ்மெல். ஸ்மெல்னா தெரியும் இல்லைங்களா, ஸோ அதாவது வாசனையை கண்டறிதல். சரிங்களா, நுகர்ச்சி. சரிங்களா, நுகர்ச்சி ஸ்மெல்லாக நுகர்ச்சியை கண்டுபிடிக்கிறது. ஸோ த ரிசப்டார் ஸ்மெல் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஆண்டனே. அந்த ஆண்டனா இருக்கு இல்லைங்களா, காக்ரோச்சில் அந்த ஆண்டனாக்குள்ளே ஸ்மெல்லை ஜட்ஜ் பண்ணக்கூடிய, ஸ்மெல்லை கண்டுபிடிக்கக்கூடிய, ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரிசப்டார் உணர்வேற்பி இருக்குது. அதுக்கு பேர் அல்ஃபேக்டரி ரிசப்டார்னு சொல்லுவோம். அது பேர் என்ன, அல்ஃபேக்டரி ரிசப்டார்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது த ரிசப்டார் ஃபார் டேஸ்ட். டேஸ்ட் தெரியும் இல்லைங்களா, ஸோ அதாவது சுவையை கண்டிருக்கிறது. கஸ்டேட்டிவ் ரிசப்டார் சுவை உணர்வேற்பின்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் தி பால்ப்ஸ் ஆஃப் மேக்ஸில்லா. சரிங்களா, ஸோ மேக்ஸில்லா அப்படின்னா அறவைத்தாடை நீட்சிகளில், மேக்ஸில்லா அப்படின்னா அறவைத்தாடை நீட்சிகளிலும், லேபியம் கீழ் உதடுன்னு சொல்லும் இல்லைங்களா, ஸோ லேபியம் அப்படின்னு அர்த்தம் கீழ் உதடு அப்படின்னு கூட சொல்ல. கீழ் உதடு நீட்சியம், பால்ப்னா நீட்சி, மேக்ஸில்லா நீட்சி, லேபியம் நீட்சி, துருவத்தாடை நீட்சி, கீழ் உதடு நீட்சி. ஸோ இதில் என்ன இருக்குது, ஸோ விச் ஒன் இஸ் ஃபவுண்ட், கஸ்டேட்டரி ரிசப்டார் சுவை உணர்வேற்பி இருக்குது. நெக்ஸ்ட் தெர்மோ ரிசப்டார். தெர்மோ ரிசப்டார் ஃபவுண்ட் ஆன் தி ஃபஸ்ட்டு 4 டார்சல் செக்மெண்ட். சரிங்களா, தெர்மோ ரிசப்டார் வெப்ப உணர்வேற்பி, வெப்ப உணர்வேற்பின்னு சொல்ல, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது, வெப்பத்தை உணரக்கூடியது. ஸோ வெப்ப உணர்வேற்பிகள். ஓகே, தெர்மோ ரிசப்டார் ஃபவுண்டு ஆன் ஃபஸ்ட்டு 4 டார்சல் செக்மெண்ட். முதல் 4, சரிங்களா, முதல் 4 கணுக்களில், முதல் 4 காலில் கூடிய கணுக்கள், கால்கள் இது முதல் 4
கணுக்கள் இருக்கக்கூடிய டார்சல்னா செக்மெண்ட். ஸோ தெர்மோ ரிசப்டார் அப்படிங்கிறது வெப்ப உணர்வேற்பி, டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய உணர்வேற்பி. ரிசப்டார்னு உணர்வேற்பி. தெர்மோ ரிசப்டார் ஃபவுண்ட் இன் தி ஃபஸ்ட்டு 4 முதல் 4 டார்சல் செக்மெண்ட். டார்சலுங்கிறது அந்த காலில் இருக்கக்கூடிய கணு. சரி, அந்த கணுக்கள் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் 4 செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, லெக்கில் காலில் அந்த முதல் 4 டார்சல் செக்மெண்ட்டில் இருக்குது. டார்சல்னால் கணுக்களில் உள்ளது. ஸோ த ரிசப்டார் கார்டோனல் is found on the anal cerci. The receptor கார்டோடோனல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் ஏனல் செரிசியில் மலப்புழை தண்டில் இருக்குது. ஏனல் செரிசி கண்டைன் கார்டோடோனல் ரிசப்டார். ஓகே, ஏனல் செரிசி மலப்புழை தண்டில் கார்டோடோனல் ரிசப்டார் இருக்குது. ஸோ விச் ரெஸ்பாண்ட் டு, இது வந்து எதை கண்டுபிடிக்கணும், ஏர் எர்த் போன் வைப்ரேஷன். எர்த்துலேயோ ஏர்லேயோ வைப்ரேஷன் அதிர்வுகள் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ரிசப்டார் இது கார்டோடோனல் ரிசப்டார் ஃபவுண்ட் இன் தி ஏனல் செரிசி. ஸோ ஏர்லேயோ எர்த்துலேயோ காற்றுலேயோ பூமியிலையோ வைப்ரேஷன் அதிர்வுகள் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ தேட் ஷுட் பி டிடெக்டட் பை the receptor name is what? Chordodonal receptor. Next, photoreceptorனா ஒளி உணர்வேற்பி, லைட்டை கண்டுபிடிக்கக்கூடியது. ஆஃப் த காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் காம்பவுண்டை. ஸோ அது என்னன்னு சொல்லணும், பேர் ஆஃப் காம்பவுண்டை, கூட்டுக்கண்கள். பேர்னா ஜோடியாக இருக்கக்கூடிய கூட்டுக்கண்கள். ஓகே, த போட்டோ ரிசப்டார் ஆஃப் த காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப், போட்டோ ரிசப்டார்னு என்னது, ஒளி உணர்வேற்பி ஆஃப் த காக்ரோச். கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி உணர்வேற்பி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேராக இருக்குது. ஓகே, அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டை, கூட்டுக்கண்கள். அட் டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட், தலையின் சரிங்களா டார்ஸ் முதுகுப்புற மேல் பக்கத்தை, தலையின் மேல் புறத்தில் பேர் ஜோடியாக இருக்கக்கூடிய காம்பவுண்டை, கூட்டுக்கண்கள் தான் போட்டோ ரிசப்டாராக இருக்குது. ஓகே, ஈச் ஐ இஸ் ஃபார்ம்டு ஆஃப் அபவுட் 2000 சிம்பிள் ஐஸ். ஒவ்வொரு காம்பவுண்ட் ஐக்குள்ளேயும் 2000 எளிய கண்கள் காணப்படுகிறது. சரிங்களா, சிம்பிள், மிகச்சிறிய எளிய கண்கள் காணப்படுகிறது. ஸோ தேட் இஸ் கால் ஒமட்டீடியா. அந்த 2000 சிம்பிள் கண்களை என்ன சொல்லுவோம், ஒமட்டீடியான்னு சொல்லுவோம். வாட்ஸ் த டேம் நேம், ஒமட்டீடியா. ஒமட்டீடியா அப்படின்னு என்ன அர்த்தம், கூட்டுக்கண்கள். சிங்குலரில் என்ன சொல்லுவோம், ஒமட்டேடியம்னு சொல்லுவோம். சிங்கிள் என்ன சொல்லுவோம், ஒமட்டேடியம். ஸோ ஈச் ஐ இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அபவுட் வாட் 2000 சிம்பிள் ஐஸ். ஒவ்வொரு கண்ணுக்குள்ளேயும், இந்த காம்பவுண்ட் ஐன்னு சொல்லுவீங்களா, ஒவ்வொரு காம்பவுண்ட் ஐக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 2000 சிம்பிள், 2000 எளிய சிறிய கண்கள் அந்த கூட்டு கண்களுக்குள்ள காம்பவுண்ட் ஐக்கில் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஒமட்டீடியான்னு சொல்லுவோம். சிங்கிளில் வந்து ஒமட்டேடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த்ரூ விச் காக்ரோச் கேன் பி ரிசீவ் செவரல் இமேஜஸ். ஸோ இதன் வழியாக தான் என்ன பண்ணும்னா காக்ரோச் ரிசீவ் செவரல் இமேஜஸ், நிறையா பிம்பங்களை பெறுகிறது, நிறையா காட்சிகளை பெறுகிறது. ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுடைய நிறையா பிம்பங்களை இந்த 200 சிம்பிள் கை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே தான். ஸோ அந்த 200 சிம்பிள், அந்த 2000 சிம்பிள் ஐ இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த 2000 சிம்பிள் ஐ ஒமட்டீடியான்னு சொல்லுவோம். அந்த ஒமட்டீடியாவில் ஒன்று சேர்த்து காம்பவுண்டை, கூட்டுக்கண்கள் சொல்லும். ஸோ அந்த ஒமட்டீடியா வழியாக தான் ரிசீவ் செவரல் இமேஜஸ், நிறைய இமேஜஸை காக்ரோச் வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் விஷன் இஸ் நோன் அஸ் மொசைக் விஷன். ஸோ இது நாம் என்ன சொல்லும், இந்த மாதிரியான பார்வையை நாம் என்ன சொல்லும்னா மொசைக் பார்வைன்னு சொல்லுவோம், அல்லது முழுமையற்ற பார்வை இருக்கணும். வித் மோர் சென்சிட்டிவிட்டி, உணர்திறன் அதிகமாக இருக்குது, பட் லெஸ் ரிசல்யூஷன். ஸோ இதனுடைய தெளிவுத்திறன் குறைவு. ரிசல்யூஷனாக தெளிவுத்திறன் இருந்தாலும் இதனுடைய தெளிவுத்திறன் குறைவு. திஸ் கைண்ட் ஆஃப் விஷன் இஸ் நோன் அஸ் வாட், மொசைக் விஷன்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த 2000 சிம்பிள் ஐ, அந்த சிம்பிள் ஐனா எளிய கண்களுக்கு பேர் ஒமட்டீடியா. அந்த ஒமட்டீடியாவை பயன்படுத்தி ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுடைய இமேஜ், பிம்பத்தை பெறுகிறது. சரிங்களா? அப்படி பிம்பத்தை பெற்றாலும் கூட திஸ் கைண்ட் ஆஃப் விஷன், இந்த மாதிரி பார்வை இருந்தாலும் கூட அந்த பார்வை என்ன சொல்லுவோம்? மொசைக் விஷன், மொசைக் பார்வைன்னு சொல்லறது முழுமையற்ற பார்வையுமோ. ஸோ வித் மோர் சென்சிட்டிவிட்டி, நன்கு உணர்திறன் கொண்டதாகவும் இருக்குது. ஆனால் ரெசல்யூஷன், குறைவான தெளிவு தரக்கூடியது, குறைவான தெளிவுத்தன்மை கொண்டது. ஓகே, ஹியர் ஸோ திஸ் இஸ் த பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. வாட் இஸ் திஸ்? பெரிப்ளானட்டா அமெரிக்கானா நர்வஸ் சிஸ்டம், காக்ரோச்சினுடைய நர்வஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் தட்? செரிபரல் கேங்லியா, அதாவது மூளைன்னு சொல்லுவோம், செரிபரல் கேங்லியா. ஸோ எப்படிக்குன்னு பாருங்கள். சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ். சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ்னா உணவு குழல் சூழ் நரம்பு இணைப்புகள்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது. அதற்கடுத்து இந்த இடத்துல என்ன வருது? ஸோ சஃப் ஈசோஃபேஜியல் கேங்லியா, உணவு குழல் கீழ் நரம்பு செலுத்திரல்கள். அதற்கடுத்து என்னது? தொராசிக் கேங்லியா. 3 கேங்லியா இருக்குது பாரு, 1 2 3. திஸ் இஸ் தொராசிக் கேங்லியா, மார்பு புற நரம்பு செலுத்திரல்கள்னு சொன்னோம். அதற்கடுத்தது 6 அப்டாமல் கேங்லியா வரும் பாரு, 1 2 3 4 5. ஓகே, 6. இந்த 6 சொல்ல அப்டாமல் கேங்லியான்னு சொல்லுவோம். வயிற்றுப்புற நரம்பு செலுத்திரல்னு சொல்லுவோம். ஸோ டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு, அதாவது வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம். பாருங்க, ஜூம் பண்ணுறோம் பாரு. ஸோ வாட் இஸ் திஸ்? இது 2 மாதிரி. திஸ் இஸ் 1, another one. திஸ் இஸ் டபுள். ஓகே, திஸ் இஸ் டபுள். ஸோ டபுள் வென்ட்ரல் நெர்வ் கார்டு, சரிங்களா? இரட்டைப்புற நரம்பு வடம் என அழைக்கலாம். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் nervous system of cockroach. Okay, so first of all you should draw the entire diagram, முழு டயக்ராமையும் போடணும். Okay, next another important one is arthropods. Arthropods eyes are commonly called compound eyes. அதாவது இந்த கணுக்காலிகளின் கண்களை கூட்டு கண்கள் அப்படின்னு சொல்லு. பிகாஸ் தே ஆர் மேட் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் கால் ஒமட்டீடியா. ஸோ அதுக்குள்ள நிறைய ஒமட்டீடியா அப்படிங்கிற 2000 சிம்பிள் ஐஸ், எளிய அமைப்புகள், எளிய கண்கள் இருக்கிறனால என்ன சொல்லுவார்? காம்பவுண்ட் சொல்ல. ஈச் ஆஃப் விச் ஃபங்க்ஷன் ஹஸ் செப்பரேட் விசுவல் டிஸ்பிளே. ஒவ்வொன்றும் தனித்தனியான பார்வை உணர்வேற்பிகளாக செயல்படுது. உள்ள ஒரு காம்பவுண்ட் ஐக்குள்ள 2000 சிம்பிள் ஐ இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு சிம்பிள் ஐயுமே ஆக்ட் ஆஸ் எ செப்பரேட் விசுவல் ரிசெப்டார், தனித்தனி பார்வை உணர்வேற்பாக செயல்படுகிறது. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். Don't skip the video, watch and thank you, keep watching.